Good morning, champion. This is Aswin from Government College of Technology. I am having a technical champion, Rohit நம்ம கூட இருக்காரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இன்னைக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ குட் மார்னிங் ஆல். நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சில தியரம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்போசிஷன் தியரம். ஸோ டிரான்ஸ்போசிஷன் தியரம் என்ன சொல்லுதுன்னா a plus b into a plus c is equal to a plus bc. அதாவது இங்கே பார்த்தோம்னா இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் டர்ம்ஸ்ல இருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் சம் டர்ம்ஸ் இது வந்து ப்ராடக்ட். ஸோ ரெண்டு சம்ஸையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இது ப்ராடக்ட் ஆஃப் சம் டர்ம்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னா a plus bcங்கிற ஃபார்முல நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்றோம். அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தியரம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் தியரம் என்ன சொல்லுதுன்னா a plus a bar into b equal to a plus b. அதாவது a plus a bar plus b equal to a bar b equal to a plus b சொல்றாங்க. சோ இதை எப்படி ரெடியூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சோ a plus a bar into a plus b நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்ம ஆர் லாஜிக் படி என்னன்னா a plus a bar equal to 1 ஆயிடும். சோ ரிமைனிங் இருக்கிறது a plus b. சோ நமக்கு ஃபைனலா கிடைக்கிறது வந்து a b. சோ இப்படி தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தியரம் மூலமா கொடுத்திருக்க இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றோம் a plus b ன்னு. அதே மாதிரி a plus ab equal to a ன்னு சொல்றாங்க. இது எப்படின்னா a plus a into a plus a into so நம்ம என்ன பார்த்துட்டோம்னா a plus ab equal to a நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். சோ இதை எப்படி ரெடியூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொடுத்திருக்க ரெண்டு டர்ம்ஸ்ல உள்ள காமனான டர்ம்ஸ்னா a இருக்கு. சோ a என்ன பண்ணிக்கணும்னா a plus a டர்மால மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ a plus a into a plus b நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். a plus a னா என்னன்னா நமக்கு ஆர் லாஜிக் படி a plus a equal to a ஆயிடும். ரிமைனிங் உள்ள a plus b தான் இருக்கும். இந்த ரெண்டுலயுமே என்ன காமன் இருக்கு? a தான் a காமன் இருக்கு. சோ a வரை நம்ம காமனா வெளிய எடுக்கும்போது 1 plus b நமக்கு கிடைக்கும். சோ anything plus 1 வந்து 1 தான் நமக்கு ஆன்சர். சோ a into 1 equal to நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து a. சோ இதுதான் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தியரம் மூலமா a plus ab equal to a ன்னு கிடைச்சிச்சு. அடுத்து கன்சென்சஸ் தியரம். சோ கன்சென்சஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து இந்த மாதிரி ab bc c into a காம்ப்ளிமென்ட் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதுல ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ல எந்த டர்ம்ஸ்லாம் காமனா இருக்குன்னு பார்க்கணும் அடுத்தடுத்த இதுல. ஸோ ab இங்க ab இருக்கு, இங்க இந்த ரெண்டுக்கும் b காமனா இருக்கு, இந்த ரெண்டுக்கும் c காமனா இருக்கு. ஆனா இதுல சிம்பிள் ட்ரிக் என்னன்னா எந்த ஒரு டர்ம் காமனா இருக்கோ அதோட காம்ப்ளிமென்ட் இருந்துச்சுன்னா ஃபைனல் வேல்யூல நம்ம என்ன எழுதணும்னா அந்த நான் காம்ப்ளிமென்ட் டர்மையும் காம்ப்ளிமென்ட் டர்மையும் எழுதணும். ஸோ அதான் பண்ணியிருக்காங்க. ஸோ ab plus bc plus ca bar equal to ab plus ca bar. ஸோ எந்த ஒரு டர்ம் நான் காம்ப்ளிமென்ட் டர்ம் இருக்கோ அது கூட காம்ப்ளிமென்ட் டர்ம் ஆட் பண்ணி இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சம் பண்ணிருக்கோம். எது சம் பண்ணிருக்கோம்னா ப்ராடக்ட் டர்ம்ஸ் சம் பண்ணிருக்கோம். அதனால இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் டர்ம்ஸ். அடுத்து வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம் டர்ம்ஸ். அதாவது இது என்னன்னா ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணிருக்கோம், எதை மல்டிப்ளை பண்ணிருக்கோம், சம் டர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இதே மாதிரி இதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். அதாவது a plus b into b plus c into c plus a bar. இங்க நம்ம பார்க்கணும் எந்த டர்ம்ஸ் காமனா இருக்கு, அந்த காமனா இருக்க டர்ம்ஸோட ஏதோட டர்ம் அதோட டர்ம் காம்ப்ளிமெண்டா இருக்கான்னு பார்க்கணும். இங்க இந்த ஈக்குவேஷன்ல ab இருக்கு, இந்த ரெண்டுத்துக்கு காமனா b இருக்கு, இந்த ரெண்டுத்துக்கு காமனா c இருக்கு. ஆனா காம்ப்ளிமெண்ட் இல்ல. ஆனா இந்த ரெண்டு டர்மை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு a வந்து காம்ப்ளிமெண்ட் ஆயி வந்துருக்கு. சோ அதனால நம்ம ஈக்குவேஷன்ல என்ன எழுதணும்னா a இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்னா a plus b into c plus a. So இது வந்து one of the short tricks to minimize the equation. அடுத்து canonical form. So canonical form னா என்னன்னா ஒரு வேரியபிள்ஸோட ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க. So f of a b c equal to a b c plus a bar b bar c bar plus a b c bar. So canonical ஃபார்முக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்கன்னா அதோட ஷார்ட்கட் என்னன்னா எப்படி canonical ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கணும்னா கொடுத்திருக்க எல்லா டர்ம்ஸ்லயும் எல்லா வேரியபிளும் பிரசன்ட் ஆயிடணும். அதாவது இங்க a b c இருக்கா கொடுத்திருக்கிறது என்ன a b c. சோ இந்த எல்லா ஈக்குவேஷனையும் பார்த்தோம்னா a b
சி ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது காம்ப்ளிமெண்ட்டாகவும் இருக்கும், இல்லைன்னா நார்மல் ஃபார்மாக இருக்கும். ஸோ எல்லா டேர்மும் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அது கேனானிக்கல் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னா, ஒரு மிஸ் ஆகும். 3 டேர்ம்ஸ் இருக்குன்னா ஒரு ஈக்குவேஷனில் ஒரு டேர்ம் தான் இருக்கும், இன்னொன்று இதில் 2 டேர்ம் தான் இருக்கும், இன்னொரு இதில் 3 டேர்ம் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம சொல்லுவோம். இது கேனானிக்கல் ஃபார்ம்னா எல்லா வேரியபிள்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷனில் ஒரு வேரியபிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், 2 வேரியபிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், அதாவது 3 வேரியபிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அடுத்து நம்ம மின் டேர்ம் மேக்ஸ் டேர்ம்னு என்னன்னு பார்க்கலாம். இது வந்து கேமேப் ப்ரொடக்ஷன் ஒரு டெக்னிக் இருக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல. ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது என்னன்னா, இந்த மின் டேர்ம்ஸ் மேக் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபுல் ஆடர், ஆஃப் ஆடர், ஃபுல் சப்ட்ராக்டர் அந்த மாதிரி வரும்போது நம்ம மின் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ் என்னன்னா ஏபி. ஸோ ஒரு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த 2 பவர் n நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்கு ஏபின்னு. ஸோ 2 பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அதனால நம்ம 4 காம்பினேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இதே 3 இருந்துச்சுன்னா 2 பவர் 3 ஈக்குவல் டு நமக்கு 8 காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் மின் டேர்ம்ஸ்னா என்னன்னு. ஸோ மின் டேர்ம்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. அதாவது அதுக்கு முன்னாடி இது பார்த்துக்கலாம். இந்த டேர்ம் 0 0னா 0ன்னு அர்த்தம், 0 1னா நம்மளுக்கு 1ன்னு அர்த்தம், 1 0னா 2ன்னு அர்த்தம், 1 1னா 3ன்னு அர்த்தம். இது எப்படின்னா 2 பவர் 0 2 பவர் 1. ஸோ 2 பவர் 0ங்கிறது நம்மளுக்கு 1 தான், 2 பவர் 2ங்கிறது நம்மளுக்கு 1 தான். ஸோ இந்த படி 0 1 2 3ங்கிற லாஜிக் இருக்கு. ஸோ மின் டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்னன்னா, 0வா இருந்துச்சுன்னா அதோட வேரியபிளை காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும், 1ஆ இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 0 0 இங்கே நம்ம பார்த்தோம்னா ஏவும் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பியும் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது எப்படி எழுதணும்னா ப்ராடக்ட் டேர்ம்ஸில் எழுதணும். ஸோ ஏ பார் பி பார் இது நம்ம ப்ராடக்ட் டேர்ம்ஸ் எழுதிக்கணும். அடுத்து 0 1. ஸோ 0 1 பார்க்கும்போது ஏ வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகி வரணும், பி வந்து அதே மாதிரி வரணும். அடுத்து 1 0 இங்கே ஏ வந்து சேமா வரணும், அதே டைம்ல பி வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகி வரும். இங்க 1 1 இங்க ரெண்டு டேர்ம்ல சேஞ்சஸ் இல்லாம அப்படியே எழுதிக்கலாம். இது நம்ம பார்க்கும்போது ப்ராடக்ட் ஆஃப் சம் டேர்ம்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதுதான் நமக்கு மின் டேர்ம்ஸா கிடைக்கும், டோட்டல் மின் டேர்ம்ஸா. அப்போ a b bar a bar b bar plus a bar b plus a b bar plus ab. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச மின் டேர்ம்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா சமேஷன் ஆஃப் ஸ்மால் m மூலமா டினோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு மின் டேர்ம்ஸ்கோட ஈக்குவேஷன். அடுத்து மேக்ஸ் டேர்ம்ஸ். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் 2 வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் நம்மளுக்கு கிடைக்கிற காம்பினேஷன்ஸ் வந்து 4 காம்பினேஷன்ஸ் 2 பவர் 2 = 4 கிடைக்கும். இங்கே சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது எப்படின்னா 0வா இருந்துச்சுன்னா எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே எழுதிக்கணும் வேரியபிள்ஸை. 1 இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா இங்கே நம்ம பார்த்தது வந்து சம் POS ஃபார்ம்ல பார்த்தோம், SOP ஃபார்ம்ல பார்த்தோம், அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்ல பார்த்தோம். இங்க நம்ம பார்க்க போறது வந்து POS ஃபார்ம்ல பார்க்க போறோம், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா சம் பண்ணிக்கணும், கொடுத்துருக்க வேரியபிள்ஸை சம் பண்ணிக்கணும். 0வா இருந்துச்சுன்னா சொன்ன மாதிரி நோ சேஞ்ச், 1ஆ இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும், அதை நம்ம ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ இங்க நம்ம பார்க்கலாம், இது வந்து 0, இது 1, இது 2, இது 3. ஸோ 0 0. ஸோ 0 0 இருந்துச்சுன்னா நோ சேஞ்ச். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா a + b போட்டுக்கணும். அடுத்து 0 1. ஸோ 0னா நோ சேஞ்ச், a அப்படியே போட்டுக்கணும். சம் ப்ளஸ் b வந்து 1ஆ இருக்கனால காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். அது a வந்து 1ஆ இருக்கும்போது a காம்ப்ளிமெண்ட், b 0 இருக்கனால நோ சேஞ்ச். இங்க ரெண்டுமே 1ஆ இருக்கனால ரெண்டையும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும், a பார் + b பார். ஸோ இந்த நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா மேக்ஸ் டேர்ம்ஸ் பை ஆஃப் கேபிட்டல் M மென்ஷன் பண்ணுவோம். பை ஆஃப் கேபிட்டல் M மென்ஷன் பண்ணும்போது 0 1 2 3 வந்துச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து a + b. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது POS ஃபார்ம்ல ப்ராடக்ட் ஆஃப் சம் ஃபார்ம்ல இருக்கனால நம்ம எல்லா சம்மையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். a + b, a + b பார்
a bar plus b a bar plus b bar. ஸோ இதை நம்ம எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் மேக்ஸ் டேர்ம். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம்ல இருக்கும். இது மின் டேர்ம்ஸ் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ இது இன்னைக்கு நம்ம எப்படி ஈக்குவேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு சில தியரம்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் கே மேப் கொடுத்தாங்கன்னா அதில் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில இது பார்த்தோம். ஸோ தேங்க்யூ சாம்பியன்ஸ்.